டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் பரபரப்பாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் வீடு, கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் அதிகாலை 3 மணி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனைகளை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக, திமுக என இரு பெரு கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது. ஆனால் திமுக கட்சியின் நிர்வாகி, அதிலும் பொருளாளர் ஒருவரின் வீட்டிலேயே வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருப்பது அரசியல் ரீதியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனை என்பது நேரடியாக திமுகவின் கஜானா மீதான சோதனையாக சில அரசியல் வட்டாரங்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இந்த சோதனை முடிந்த பிறகு துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: எங்கள் வீட்டுக்கு அதிகாலை 3 மணி முதல் சோதனை நடந்ததாகவும், பின்னர் 5:30 மணி அளவு சோதனை முடிந்து அதிகாரிகள் சென்று விட்டதாகவும் அறிவித்தார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மற்றும் என்னுடைய மகன் கதிர் ஆனந்தின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றும், பிரகாசமாக உள்ள வெற்றியை திசை திருப்பவே வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் நடக்கும் சமயத்தில் எங்கள் வீட்டில் சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? போன மாதமே சோதனை நடத்தியிருக்கலாமே என்று கேள்வி எழுப்பினார். அதோடு இவை அனைத்தும் மத்திய மாநில அரசோடு நடைபெற்றிருக்கிற சோதனை. இது வருமான வரித்துறை மூலம் எங்கள் முதுகில் குத்த பார்க்கிறார்கள். வீட்டில் சோதனை நடத்த வந்த அதிகாரிகள் வருமான வரித்துறை என்றும், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் என்றும் மாற்றி மாற்றி தெரிவித்ததாக கூறினார். இது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திக் சிதம்பரத்தை வாரிசு அடிப்படையில் அல்லாமல் தகுதியின் அடிப்படையில் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள ராஜாவை எதிர்க்கட்சியின் வேட்பாளராக நான் பார்க்கவில்லை. தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே இதுபோன்ற ஒரு கடைத்தெறிந்த அயோக்கிய அரசியல்வாதியை நாம் இதுவரையில் பார்த்திருக்க முடியாது என்று கடுமையாக விமர்சித்தார். தமிழ் சமுதாயத்தின் நல்லிணக்கத்தை, நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் பேசுவது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறுவது, கலவரத்தை நடத்துவதற்கு தூண்டுவது, கலவரத்தை நடத்துவது, பொய்களை பேசிக்கொண்டிருப்பது, அவதூறு மட்டும் பேசிக்கொண்டிருப்பது தான் ராஜாவின் தொழிலாகவே இருப்பதாகவும், பாஜகவில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் சொல்ல மாட்டேன். அவர்களுடைய கொள்கையில் எனக்கு உடன்பாடில்லாமல் இருக்கலாம். அவர்கள் சொல்வதை நாங்கள் விமர்சிக்கலாம். அதுபோல் நாங்கள் சொல்வதை அவர்கள் விமர்சிக்கலாம். அது வேறு. அது அரசியல் பண்பாடு. அரசியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தின் உரிமை. ஆனால் கொச்சைப்படுத்தி கலவரம் தூண்டுவதில் அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் தான் ராஜா என்று கூறினார். இப்படிப்பட்ட ஒருவர் மக்களவைக்கு சென்றால் அது மக்களவைக்கே அவமானம். மக்களவைக்கு சென்றும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருப்பார் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள்? இவர் எந்த தொகுதியில் இருந்து வந்திருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, சிவகங்கை தொகுதியில் இருந்து வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த சிவகங்கை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்று மிகவும் ஆவேசமாக பேசினார். ஸ்டாலினின் இந்த பேச்சு தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலோடு 18 சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதேபோல் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக தமிழக முதல்வரும் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி போல் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தமிழக முதல்வர் சீர்காழியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார். அதில் ரூபாய் 336 கோடியில் காலை ஆராய்ச்சி மையம் தொடங்கப்படும். ரூபாய் 60,000 கோடி செலவில் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 200 நாட்களாக உயர்த்தப்படும் என்று பிரச்சாரத்தில் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, கோவை மாவட்டத்தை சேர்ந்த 7 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: வழக்கு விசாரணை மிகவும் தாமதமாக நடைபெறுவதாக சிறுமியின் பெற்றோர் நினைக்கின்றனர். காவல்துறையினர் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. தேர்தல் முக்கியம்தான். தேர்தலை விட ஆறுதல் தான் இந்த குடும்பத்திற்கு மிகவும் முக்கியம். பொள்ளாச்சி சம்பவத்தை தொடர்ந்து கோவையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது அரசின் மெத்தனத்தையே காட்டுகிறது. அனைத்து துறைகளிலும் ஊழல் நிரம்பியுள்ளது.
இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்து 20 அடி தொலைவில் கூட விளையாட முடியாத மோசமான சூழ்நிலை தான் தமிழகத்தில் உள்ளது. குற்றவாளிகள் பற்றி தகவல் தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் அப்படி தகவல் தெரிவித்து உள்ளூர் மக்கள் காசு வாங்குவதை காட்டிலும் அவமானம் வேறு எதுவும் இல்லை. குற்றவாளிகளை தாங்களாகவே மக்கள் காட்டிக் கொடுக்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.